வெல்கம் டு செபி ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா, அறநூல்கள்ல ஏலாதி அப்படின்ற நூலை தான் பார்க்க போறோம். ஏலாதி பாத்தீங்கன்னா ஒரு 11 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்று, அப்புறம் ஒரு அறநூல். இதோட ஆசிரியர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கனி மேதாவியர். இதோட ஆசிரியர் யாரு? கனி மேதாவியார். இவருக்கு கனி மேதையர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேரும் உண்டு. ஏன்னா இவர் கணிதத்துல ஒரு மேதையா இருந்தாரு. அதனால இவருக்கு கனி மேதையர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரும் உண்டு. இவர் சிறப்பு அப்படி பாத்தீங்கன்னா, இவர் மதுரை தமிழாசிரியர் மாக்காயனர் மாணவர். அதாவது மதுரை தமிழாசிரியர் மாக்காயனர் அவருடைய மாணவர் தான் யாரு? இந்த கனி மேதாவியர். அப்புறம் இந்த கனி மேதாவியரும் சிறுபஞ்ச மூலம் ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா காரியாசன். இவங்க ரெண்டு பேருமே என்னன்னா ஒரே காலத்தை சேர்ந்தவங்க. யாரெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கனி மேதாவியரும் காரியாசன். இவங்க ரெண்டு பேருமே என்னது ஒரே காலத்தை சேர்ந்தவர்கள். அப்புறம் இவர் எந்த சமயத்தை சார்ந்தவன் பாத்தீங்கன்னா சமண சமயத்தை சார்ந்தவர். இந்த கனி மேதாவியர் சமண சமயத்தை சார்ந்தவர். இதுல மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 81 வெண்பாக்கள். மொத்தம் 81 வெண்பாக்கள் இருக்குது. அப்புறம் இது என்னன்னா ஏலம், இலவங்கம், சிறுநாவற்பூ, மிளகு, சுக்கு, திப்பிலி, இந்த 6 பொருளை கொண்ட ஒரு மருந்து பொருளுக்கு தான் ஏலாதி என்று பெயர். இந்த 6 பொருளை கொண்டு மருந்து பொருளுக்கு தான் என்னது ஏலாதி என்று பெயர். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஏலம் இருக்கு. அப்போ ஏலத்தை முதன்மை பொருளாக கொண்டிருக்கிறனால இதுக்கு என்ன பேர் ஏலாதி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்தது. அதே மாதிரி இங்க இந்த ஏலாதியில நூல்லையும் பார்த்தீங்கன்னு சொன்னா 4 அடிகள்ல என்னன்னா 6 அற கருத்துக்களை நமக்கு சொல்லும். ஒவ்வொரு பாடலுமே என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா 4 அடிகள்ல 6 அற கருத்துக்களை நமக்கு சொல்லும். இதுல இது 59வது பாடல். இது என்னது ஏலாதியில இருக்கிற 59வது பாடல். என்ன பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வணங்கி வழி ஒழுகி மாண்டார் சொல் கொண்டு நுணங்கி நூல் நோக்கி நுழைய இணங்கிய பால் நோக்கி வாழ்வான் பழியில்லா மன்னனாள் நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து. இதுல வணங்கி அப்படின்னது பணிந்து, மாண்டார் அப்படின்னா மாண்புடைய சான்றோர், நோக்கி அப்படின்னா ஆராய்ந்து. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கு? வணங்கி வழி ஒழுகி மாண்டார் சொல் கொண்டு. வணங்கி அப்படின்னது நம்ம ஒருத்தங்களை பணிந்து கொள்றது அது. அப்புறம் வழி ஒழுகி அப்படின்னு சொன்னா நல்ல வழியில நடக்கிறது. மாண்டார், மாண்டார்னா என்ன கொடுத்திருக்கு? மாண்புடைய சான்றோர். அப்போ மாண்புடைய சான்றோர் வழியில நடக்கிறது. அடுத்து நுணங்கி, நுணங்கி அப்படின்னு சொன்னா நுணங்கி நூல் நோக்கி, அதாவது நுண்ணறிவு உள்ள நூல்களை கற்கிறது. நுழைய இணங்கிய, பால் நோக்கி வாழ்வான் பழியில்லா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து அப்படின்னு சொன்னா இந்த பிறரை பணிந்தும், அப்புறம் நல்ல வழியில நடந்தும், அப்புறம் என்னது மாண்புடைய சான்றோர் வழியிலே நம்ம ஆராய்ந்து நடக்கும் ஒரு பழியில்லா மன்னன் எப்படி வாழ்வான்? நூல்கள் எல்லாம் போற்றும்படி வாழ்வான். இப்ப நம்மவே இந்த செயல்களை எல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க? நம்மள புகழ்வாங்க. அதே மாதிரி இந்த நற்குணங்களை எல்லாம் ஒருத்தங்க கொண்டு இருந்தா அந்த மன்னன் எப்படி ஒரு பழியில்லா மன்னனா இருந்தா கண்டிப்பா அவனை நூல்கள் எல்லாம் என்ன செய்யும்? அவனை போற்றும். அதுதான் என்னது? நூல்கள் எல்லாம் போற்றும்படி வாழ்வான். ஓகே, தேங்க்யூ.